வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த ஒரு வருடம் ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் விஸ்வாவசு வருடத்துல தமிழ் மாதம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து இந்த ஆண்டு பிறக்க போகுதுங்க. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து சித்திரை 1 பிறந்து கிட்டத்தட்ட 365 நாள் ஒரு ஆண்டு பலனா ஒரு பொது பலன்கிறது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷப ராசியோட அதிபதியே சுக்கிரன். இந்த விஸ்வாவசு வருடத்துல இருந்து ரிஷப ராசிக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனால் போன வருஷம் நீங்க பட்ட கஷ்டம், ஒரு குழப்பங்கள், அது இந்த வருடம் கண்டிப்பா இருக்காது. மெயினா கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால இந்த விஸ்வாவசு வருடத்திற்கு உங்களுக்கு முக்கிய நிகழ்வுகள் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு மெயின் காரணம் குரு பகவான். போன வருடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தார். எப்பவுமே ஜென்ம குரு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா குழப்பங்கள் அதிகமா உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களால முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா முன்னாடி போய் நின்று நீங்க பதில் சொல்லுவீங்க, சரி பண்ணி கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சரி பண்ணி இருக்க மாட்டீங்க. குடும்பத்துல பல குழப்பங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், கடன் தொல்லைகள், உடல் உபாதைகள், ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள், தொழில்ல மாற்றம், தொழில்ல முடக்கங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ரிஷபராசி நேயர்களுக்கு இது நடந்திருக்கும் போன வருடம். இந்த வருடமாவது இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் கூட நம்ம சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் சுக்கிரன். இந்த சுக்கிரங்கிறது எப்பவுமே ஒரு கலை சார்ந்தது, ஆடம்பர வாழ்க்கை, ஒரு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சுக்கிர பகவான். தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். இந்த ரிஷப ராசிக்காரங்களை பேசுறதே பாத்தீங்கன்னா இவங்க மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்த ராசிக்காரங்க ஆசைப்படுவாங்க. அப்படி இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க போகுது. மெயினா உடல் ஆரோக்கியம். போன வருஷம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா கோயிலுக்கு போறோமா இல்லையோ நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க முடியாது. மெயினா உடல் ஆரோக்கியில 2 நாள் நல்லா இருந்திருந்தீங்கன்னா 3ஆவது நாள் ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு வந்துடும். மெயினா இந்த வருடம் உங்களுக்கு உடல் உபாதைகள் உங்களை விட்டு விலகும். இந்த ஜென்ம குரு மாறும். அது இல்லாம உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இப்ப தொழில்ஸ்தானத்துக்கு இந்த வருடம் மாறப்போறாரு. சனி கும்பராசியில் இருந்த சனி மேல ராசிக்கு வரப்போறாரு இந்த வருடம். அதனால உங்களுக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கு. மன நிம்மதி இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா காசு, பணம், தொழில் எல்லாமே இருக்கும். அவங்க பணத்துக்கு குறையே இருக்காது. ஆனால் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. என்னடா வாழ்க்கை எல்லாமே இருந்து ஒருவேளை நம்மளால நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியலையே, நிம்மதியா உறக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா இருக்கும். மன நிம்மதி இருக்கும். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட மன நிம்மதியா உங்களால சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதே மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை நமக்கு நடக்குமா? நிறைய பேர் ரிஷபராசி நேரங்கள் பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம நினைச்ச பொண்ணை கட்ட முடியுமா, நினைச்ச பையனை கட்ட முடியுமா, நமக்கு மேரேஜ் நடக்குமா, வீட்டுல இது சொல்லலாமா,
இல்ல அரேஞ்ச் மேரேஜாவது நடக்குமா? வீட்டுல அலைன்ஸ் பார்த்தா நமக்கு வந்து மேரேஜ்ங்கிறது அமையுமா அப்படிங்கிறது நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்களே கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு உங்க குடும்பஸ்தானத்துல குரு வரப்போறாரு. அப்படி குடும்பஸ்தானத்துல குரு வரும் பொழுது குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து மறு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கூட தாராளமா மறு திருமணங்கள் சில பேர்த்துக்கு நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் இருக்கும். நிறைய பேர் வந்து தொழில், இந்த ரிஷபராசி நேரங்கள் வந்து பொறுத்தளவு தொழில் வந்து நல்ல ஒரு சின்ன தொழிலா இருந்தாலும் நல்ல ஆடம்பர தொழிலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவீங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாடுல இருக்கிறவங்க, நம்ம ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம், இல்ல ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம், ரொம்ப நாளா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் பண்ணலாம் சொல்லி விருப்பப்பட்டவங்க கூட இந்த வருடம் நீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இது அமையும். அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள், சாரி, குழந்தைகளுக்கு நான் ஏதாவது கேட்டது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்ட கூட என்னால முடியல, கடன் வாங்கிதான் என்னால கட்ட முடியுது, வாங்க முடியுது, என்னால ஒரு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த இதுக்கு வட்டி கட்ட வேண்டிய அந்த ரொட்டேஷனுங்கிறத என்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தது, என்னால கடன் கட்ட முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு கடன் தொல்லைகள் கண்டிப்பா விலகும். அது மட்டும் இல்ல, முக்கியமா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய வாகனங்கள் மாற்றங்கள் உங்களை பண்ணலாம். புதிய ஏதாவது ஒரு கார் எடுக்கிறீங்க, ஒரு வண்டி வாகனங்களை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த வருடம் நீங்க அது மாத்தலாம். அதை மாத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருடம் வந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே இந்த 2025 இந்த விஸ்வாவசு வருடத்துல உங்களுக்கு முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. போன வருடம் இருந்த ஒரு பாதிப்புகள் இந்த வருடம் இருக்காது. ஆரம்ப கட்டத்துல உங்க குலதெய்வத்தோட வழிபாடுகள் நீங்க போயிட்டு வந்துருங்க. அது இல்லாம உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. பட் இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தது வந்து பொது பலன். நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தாவே எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்துல முழு விவரம் நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்குவேங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.